அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பண்டிகை நாள் என்பது நமக்கு உண்மையிலேயே அது பண்டிகை நாள் தாங்க. ஃபஸ்ட்டு சினிமாக்காரங்க விஷயத்திலிருந்து வருவோம். ஒரு பிரபலமான நடிகர் அவர்களுடைய படத்தை மிக முக்கியமாக எந்த பண்டிகையாக இருந்தாலும் சரி, அந்த பண்டிகை நாளுக்கு 2 நாட்கள் முன்னாடி தான் அவர்களுடைய படத்தை இந்த உலகத்தில் ரிலீஸ் பண்ணுவாங்க. கரெக்ட்? எஸ், தட் இஸ் மார்க்கெட்டிங். அடுத்து டிவி சேனலில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் விஷயத்துக்கு வருவோம். துணி கடை விளம்பரமாக இருந்தாலும் சரி, நகை கடை விளம்பரமாக இருந்தாலும் சரி, அவர்களும் எந்த பண்டிகையாக இருந்தாலும் சரி, அந்த பண்டிகை நாளுக்கு சில நாட்கள் முன்னாடி தான் அதிகமாக தங்களுடைய விளம்பரத்தை அதிகம் விளம்பரப்படுத்துவாங்க. கரெக்ட்? எஸ், தட் இஸ் மார்க்கெட்டிங். இதே மாதிரி நானும் இனிமேல் எந்த பண்டிகை நாட்கள் வந்தாலும் சரி, உங்களுக்காக என்னுடைய ஜோதிடம் PDF ஃபைல்ஸ் அனைத்தும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு டிஸ்கவுண்ட் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுவும் சில நாட்கள் மட்டும் தாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் என்றால், அவசரமாக ஒரு இடத்திற்கு செல்லக்கூடிய பேசஞ்சருக்கு இந்த ஆட்டோ இல்லைன்னா வேறு ஒரு ஆட்டோ எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு இந்த ஆஃபர் இல்லை என்றால் நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய பண்டிகை நாளில் ஏதாவது ஒரு ஆஃபர் நிச்சயமாக கிடைக்கும். நான் சொல்கிறது தான் செய்வேன், செய்கிறது தான் சொல்லுவேன், சொல்லாதது சேர்த்து செய்வேன். என்னுடைய மனசாட்சியை கேட்டு தான் டெசிஷன் எடுப்பேன். இது என்னுடைய பிறவி குணம், எப்பவுமே மாறாது. பண்டிகை நாள் என்பது நம்ம மனசில் இருக்கக்கூடிய கவலையும் வருத்தத்தையும் தீர்க்கக்கூடிய மருந்தாக இருக்கணும் அந்த நாள். அதே மாதிரி புதிய முயற்சி எடுத்து புதிய சாதனையாளராக, புது மனிதனாக, புதிய வாழ்க்கை பயணத்தை தொடங்கணும். இன்னைக்கு உங்களுடைய இறைவன் உங்களுக்கு கொடுத்த gift தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். 2024 பொங்கல் ஸ்பெஷல் ஆஃபர், என்னுடைய ஜோதிடம் PDF ஃபைல், என்னுடைய பொங்கல் பரிசு உங்களுக்காக. இந்த பரிசு ஜஸ்ட் 3 days ஒன்லி, 3 நாட்கள் மட்டும்தாங்க. அதுவும் 15/1/2024 முதல் 17/1/2024 வரை மட்டும் தாங்க. சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி, டோன்ட் மிஸ் இட். தயவு செய்து இந்த ஆஃபர் டேட் முடிந்த பிறகு இந்த வீடியோவின் தலைப்பு மூலமாக எனக்கு இதே ஆஃபர் வேண்டும் என்று என்னிடம் கேட்காதீங்க. நான் ஒரு தடவை சொன்னால் ஒரு தடவை சொன்னது தான். மனசு மாற்றக்கூடிய பழக்கம் என்னிடம் இல்லை, அது எனக்கு பிடிக்காது. என்னுடைய மனசு சொல்கிறது புத்தி கேட்கும், புத்தி சொல்கிறது அது என்னுடைய செயலில் இருக்கும். மனசு, புத்தி, செயல் என்னுடைய பர்சனல் டைம் டேபிள் மாதிரி ஃபாலோ பண்ணுறவன் நான். ஓகே, குட். நிறைய பேர் என்னுடைய ஜோதிடம் சம்பந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு வராங்க. அதில் பலர் என்னுடைய ஜோதிடம் சம்பந்தமான PDF ஃபைல் அனைத்தும் வாங்கியிருக்காங்க. அதிலும் சில பேர் என்னிடம் தனிப்பட்ட முறையில் ஜாதகமும் பார்த்துருக்காங்க. மேலும் சில பேர்கள், சார் எனக்கு அனைத்து ஜோதிடம் PDF ஃபைல் உங்களுடையது வேண்டும் சார், எனக்காக கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியுமா, ஆஃபரில் கொடுத்தால் நான் இப்போவே இம்மிடியட்டாக வாங்கிக் கொள்கிறேன் என்று கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு, பொன்னான நேரம் இது. ஓகே, உலக மக்கள் அனைவருடைய ஜாதகத்தையும் பார்த்து ஜாதகருடைய ஜாதக பலன் எடுத்து சொல்லக்கூடிய சக்தி ஜோதிடத்துறையில் இருக்கக்கூடிய ஜோதிடருக்கு மட்டும்தான் உண்டு. அதனால தான் ஜோதிடம் என்பது தெய்வக்கலையாக மாறிவிட்டது. இறைவன் கொடுத்த வரம் தான் ஜோதிடர். நம்ம ஒன்றும் டிராஃபிக் போலீஸ் கிடையாது. நில், கவனி, செல் என்று சொல்லி கிளைண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ண முடியாது. எந்த கிளைண்ட்டும் நம்ம ஒரு விஷயத்தை சொல்லி அதை நடக்காத வரைக்கும் அவங்க
ஜோதிடத்தை முழுசா நம்ப மாட்டாங்க. அந்த விஷயத்தை நடந்த பிறகு சொன்னால் முழுசா நம்புவாங்க. ஆமா சார், கரெக்ட் சார், சூப்பர் சார், நீங்க சொன்னது அனைத்து உண்மை சார், என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை என்ன அழகா எடுத்து சொல்றீங்க சார், என்னுடைய மனசாட்சி உங்க உடம்புல உட்காந்து எனக்கு புத்திமதி சொல்ற மாதிரி இருக்கு சார், உண்மையிலேயே உங்களை சந்திச்சது கடவுள் எனக்கு கொடுத்த கிஃப்ட் சார் என்று சொல்லுவாங்க. எனக்கு லக்னத்தை வைத்து பலன் சொல்லவும் தெரியும், லக்னம் இல்லாமல் பலன் சொல்லவும் தெரியும், கிரகத்தை வைத்து பலன் சொல்லவும் தெரியும், நட்சத்திரத்தை வைத்து பலன் சொல்லவும் தெரியும், எனக்கு தசாபுத்தி வைத்து பலன் சொல்லவும் தெரியும், கோச்சாரத்தை பயன்படுத்தி பலன் சொல்லவும் தெரியும், எனக்கு ஜாதகத்தை வைத்து பலன் சொல்லவும் தெரியும், ஜாதகமே இல்லாமல் பலன் சொல்லவும் தெரியும், மேலும் ஜாதகத்தை வைத்து 25 பலன்கள் மேல் சொல்லவும் தெரியும், ஜாதகமே இல்லாமல் 25 பலன்கள் மேல் சொல்லவும் தெரியும். நான் சொல்றது தான் செய்வேன், செய்கிறது தான் சொல்லுவேன், சொல்லாததும் சேர்த்து செய்வேன். இதுதான் என்னுடைய ஸ்டைல். என்னுடைய ஸ்டைலை எனக்கு பலன் எடுத்து சொல்வதற்கு எனக்கு ஜஸ்ட் 3 செகண்ட்ஸ் போதும். காதலிச்சா கவிதை வரும் கண்டு கொண்டேன் பெண்ணாலே, இது பாஷா படத்துல வரக்கூடிய சினிமா பாடல் வரி. காரகத்துவம் தெரிந்து கொண்டால் பலனு வரும் தன்னாலே, இது என்னுடைய ஜோதிட பாடல் வரி. இது எப்படி இருக்கு? இந்த முத்து படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு டைலாக் சொல்லுவார், உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன், யாருக்கும் தெரியாது, வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டாக வருவேன் என்று சொல்லுவார். அதே மாதிரி தாங்க இப்போ நானும் ஒரு டைலாக் சொல்ல போகிறேன். நான் எங்கேருந்து பலன் எடுப்பேன், எப்படி பலன் எடுப்பேன், எந்த கிரகத்தை பயன்படுத்தி பலன் எடுப்பேன், யாருக்கும் தெரியாது. சொல்ல வேண்டிய பலன் கரெக்டாக சொல்லுவேன். மெழுகுவர்த்தி கலர் கலராக இருந்தாலும் அதில் எரியக்கூடிய தீபம் ஒரே நிறத்தில் தான் எரியும். அதே மாதிரி தாங்க ஜோதிடத்தில் பல வகை இருந்தாலும் எடுத்து சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் ஒரே மாதிரியாக தாங்க இருக்கும். இந்த ஷார்ப்னர் இருக்குல்ல, ஷார்ப்னர், அதாவது ஷார்ப்னர் ஷார்ப்பாக இருந்தால்தான் ஷார்ப்னரில் சீவக்கூடிய பென்சிலும் ஷார்ப்பாக சீவ முடியும். நம்ம பிரெயின் எப்பவுமே ஷார்ப்னர் போல ரொம்ப ஷார்ப்பாக வச்சுக்கணும். பென்சில் என்கின்ற ஜாதகம் நம்ம கிட்ட அடிக்கடி வரும். பென்சில் ஷார்ப்பாக சீவுற மாதிரி ஜாதகத்தை பார்த்த உடனே ஷார்ப்பாக பலன் எடுக்க தெரியணும். பலன் சொல்வதற்கு முன்னாடி ஜஸ்ட் விதிவிலக்கு பார்க்க தெரியணும். அவ்வளவுதாங்க. நம்ம சொல்கின்ற பலன்கள் அனைத்தும் மிஸ் ஆகாது, ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிந்து வைத்துக் கொள்ளணும். லக்னத்துக்கு நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரத்தை விட தீமை செய்யும் நட்சத்திரம் தான் அதிகமாக உள்ளது. நான் மறுபடியும் சொல்லவா? லக்னத்திற்கு நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரத்தை விட தீமை செய்யும் நட்சத்திரம் தான் அதிகமாக உள்ளது. அதே மாதிரி லக்னத்துக்கு நன்மை செய்யக்கூடிய பாவத்தை விட தீமை செய்யும் பாவம் தான் அதிகமாக உள்ளது. அதே மாதிரி லக்னத்திற்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் தீமை செய்யக்கூடிய கிரகத்தின் மூலமாக பாதிக்கப்படுகிறது. இதே நிலைமைதான் கோச்சாரத்திலையும் ஏற்படுகிறது. அதனால தான் ஜாதகருக்கு நற்பலனை விட தீய பலன்கள் அதிகம் ஏற்படுகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் இது ஒரு ஜாதக பலன். கிளைண்ட் பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம். கிளைண்ட் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் கொடுக்கும் பனிஷ்மெண்ட் ஜாதகர் ஏத்துக்கிட்டு தான் தீரணும். இந்த விஷயத்தில் கிளைண்ட் எஸ்கேப் ஆக முடியாது. இந்த விஷயத்தில் என்னையும் சேர்த்து தாங்க சொல்றேன். ஜோதிடர்களுக்கு ஜோதிடருடைய வாழ்க்கை சிறப்பாக இல்லை என்றால் அதற்கும் இப்ப நான் சொன்ன லிஸ்ட்ல சொன்ன நட்சத்திரம் தான் காரணம். விஷயத்தை புரிய வைக்கணும் என்றால் நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை விரிவாக பேசிதான் ஆகணும். உங்களுடைய ஃபர்ஸ்ட் கிளைண்ட் எப்படி? உங்களுடைய ஃபர்ஸ்ட் கிளைண்ட் ரெகுலர் கிளைண்டாக மாற்றக்கூடிய சக்தி என்னுடைய பலன் எடுக்கும் முறை PDF ஃபைலில் உள்ளது. என்னுடைய ஜோதிட அனுபவத்தை தான் மிக எளிதில் பலன் சொல்லும் சூட்சமமாக நான் PDF ஃபைலில் தயார் செய்துள்ளேன். நல்ல வாய்ப்பு நமக்காக காத்திருக்கும் போது
அந்த நல்ல நேரத்தை நம்ம தான் பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி கிடைச்ச நல்ல வாய்ப்பு மிஸ் பண்ணக்கூடாது. நம்முடைய சிந்தனையும் செயலும் நேர்மையாக இருந்தால் கடவுள் நமக்கு நேர்வழி காட்டுவார். அந்த நேர்வழி மூலமாக நேர்மையாக சம்பாதிக்க முடியும். நம்ம மனசு நம்ம சந்தோஷப்படுத்தினால் மட்டும்தாங்க இந்த உலகம் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக தெரியும். நல்லவன் நல்லவனாக இருப்பதை விட நல்லவன் நல்லவனாக இருந்து நல்லா வாழணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? உங்களுக்கு என்னுடைய பலன் எடுக்கும் முறை PDF ஃபைல் மிகவும் உதவும். ஜாதகருடைய பிறப்பு ஜாதகம் முதல் ஜாதகருடைய ஃபியூச்சர் வரை சொல்லக்கூடிய சக்தி ஜோதிட துறையில் மட்டும்தான் உண்டு. இன்னைக்கு உங்களுக்கு உண்மையிலேயே இறைவன் கொடுத்த கிஃப்ட் தான் இந்த வீடியோ. நான் யூடியூப்ல எந்த வீடியோ அப்லோட் செய்தாலும் அந்த வீடியோ அனைத்தும் சாம்பிள் வீடியோ தாங்க. மெயின் சப்ஜெக்ட் என்னுடைய PDF ஃபைலில் உள்ளது. தேவைப்படுபவர்கள் அதை வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்க. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், லைஃப் லாங் இன்கம் வரக்கூடிய மிகப்பெரிய ஜோதிட சொத்து இந்த PDF ஃபைல். ஒவ்வொரு A4 ஷீட்லையும் என்னுடைய கையில் எழுதி ஸ்கேன் செய்து PDF ஃபைலில் வித் பாஸ்வேர்டுடன் தயார் செய்துள்ளேன். இந்த PDF ஃபைல் தான் நான் யூடியூப்ல பயன்படுத்துகிறேன். ஓகேங்களா? இந்த PDF ஃபைல் வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க. 2-3 கிழமை நான் ஃபில்அப் பண்ணுவேன், டக்குன்னு பலன் சொல்லிக்கிட்டே போவேன். ஓகேங்களா? நான் யூடியூப்ல பலன் எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரி தான் இந்த PDF ஃபைலில் இருக்கும். உங்கள் பக்கத்தில் உட்காந்து பலன் சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும் என்னுடைய PDF ஃபைல். பலன் சொல்லுவதிலும் நீங்களும் ஸ்பெஷலிஸ்ட் ஆகி விடுவீங்க. என்னுடைய அடிப்படை ஜோதிடம் PDF ஃபைல் 120 pages ₹2000. பலன் எடுக்கும் முறை 1வது PDF ஃபைல் 120 pages ₹2000. பலன் எடுக்கும் முறை 2வது PDF ஃபைல் 120 pages ₹2000. பலன் எடுக்கும் முறை 3வது PDF ஃபைல் 120 pages ₹2000. ஜாமக்கோல் பிரசனம், ஜாமக்கோல் பிரசனத்தில் பலன் கூறும் முறை PDF ஃபைல் 120 pages ₹2000. ஆக மொத்தம் என்னுடைய டோட்டல் பிரைஸ் ₹10,000. நீங்கள் 10,000 rupees கொடுத்து என்னுடைய இந்த 5 PDF ஃபைல் வாங்குபவர்களுக்கு மட்டும்தான். மேலும் என்னுடைய பலன் எடுக்கும் முறை 4வது PDF ஃபைலும் என்னுடைய பலன் எடுக்கும் முறை 5வது PDF ஃபைலும் முற்றிலும் இலவசமாக கொடுக்கப்படும். ஸ்க்ரீனில் தெரிகின்ற என்னுடைய மொபைல் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் நோட் பண்ணிட்டு என்னை தொடர்பு கொள்ளவும். நான் மறுபடியும் திரும்ப சொல்கிறேன், இந்த ஆஃபர் ஜஸ்ட் 3 days மட்டும்தாங்க. சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. இதே ஆஃபர் மறுபடியும் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. ஒரு மனிதனுக்கு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஜோதிடர்களுக்கு பிறப்பு ஜாதகத்தை வைத்து பலன் சொல்வதும் முக்கியம். பிரசனத்தை பயன்படுத்தி பலன் எடுத்து சொல்வதும் முக்கியம். இந்த 2 சப்ஜெக்ட் உங்களிடம் இருந்தால் மட்டும்தான் ரியல் லைஃப்ல ஜோதிடத்துறையில் மிகப்பெரிய பிரபலமான ஜோதிடராக வர முடியும். ஜோதிடத்துறையில் ஒரு சாதனையாளராக உங்களால் இந்த உலகத்தில் ஜொலிக்க முடியும். ஒரு ஜோதிடர் தன்னுடைய ஜோதிடத்துறையில் தோற்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வீடியோ. ஜோதிடம் என்பது சின்ன சப்ஜெக்ட். அதை புரிஞ்சுக்கிட்டா அது ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். பல வகையான ஜோதிட முறை இருப்பதால் தான் ஜோதிடம் என்பது கடல் மாதிரி, ஜோதிடம் என்பது பெரிய சப்ஜெக்ட் என்று சொல்றாங்க. ஜோதிடம் என்கின்ற புலிவாலை பிடிச்சாச்சு. புலி வாழை பிடிச்சது அதை விட மிக பலசாலியான புலி என்று நீங்கள் நினைக்கணும். அப்போதான் நீங்கள் ஜோதிடத்துறையில் முழு வெற்றி பெற முடியும். ஜோதிடத்துறையில் சாதிக்கவும் முடியும். ஜோதிடத்துறையில் சம்பாதிக்கவும் முடியும். புலி தனியாக சென்றாலும் பயப்படாது, புலி கூட்டத்தோடு சென்றாலும் பயப்படாது.
புலி கூண்டில் இருந்தாலும் பயப்படாது. புலிக்கு பயம் தெரியாதுங்க. அதே மாதிரி தான் ஜோதிடர் ஜாதக பலன் எடுத்து சொல்வதில் புலியாக மாறிவிடணும். பயப்படாமல் பலன் எடுத்து சொல்ல தெரியணும். நம்மளை பார்த்து நம்ம கிளைண்ட்டு பயப்படக்கூடாது, நம்ம கிளைண்ட்டை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. பயம்தான் தோல்விக்கு மிக முக்கிய காரணம். தோல்வி பயம், பலன் எடுத்து சொல்வதில் சந்தேக பயம், இந்த இரண்டுமே ஜோதிடர்கிட்ட நெருங்கக்கூடாது. ஓகே, குட். உங்களுடைய திறமை உங்களுக்கே தெரியாது. உங்கள் முன்னாடி உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்களுடைய கிளைண்ட் ஜாதகத்தை வாங்கி ஜாதக பலன் எடுத்து சொன்ன பிறகுதான் அவர் உங்களை பாராட்டி புகழ்ந்து பேசும்போது தான் உங்களுடைய திறமை உங்களுக்கு தெரிய வரும். ஜோதிடருடைய மனசுக்குள்ள காரகத்துவங்கள் உள்வாங்கியாச்சு. கிளைண்ட் ஜாதகத்தை பார்த்து ஜாதக பலன் எடுத்து சொல்லியாச்சு. இதற்கு பேர் தான் ஜோதிட சூட்சமம், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, ஒரு சாதாரண ஜோதிடர், நம்ம சாதாரண ஜோசியர் நினைக்கிறோம், அவர்கிட்ட பயங்கர டேலண்ட் இருக்கும். எப்படி ஒரு சாதாரண ஜோதிடர் மிக பிரபலமான ஜோதிடராக மாறுவதற்கு மிக முக்கிய காரணம் காரகத்துவங்கள் தான். காரகத்துவங்கள் பயன்படுத்தி பலன் எடுக்க சொல்ல தெரியணும். அதே மாதிரி காரகத்துவங்கள் பயன்படுத்தி பரிகாரம் எடுத்து சொல்லவும் தெரியணும். உங்களுக்கு காரகத்துவங்கள் எடுத்து பலன் சொல்ல தெரியவில்லை என்றால் நீங்கள் எந்த ஜோதிட துறையில் வகுப்பு போனாலும் சரி, நோ யூஸ். காரகத்துவமே தெரியலன்னா நீங்கள் ஜோதிட வகுப்பு போனீங்கன்னா அவங்க சொல்கிறது புரியும், ஆனால் திரும்ப பலன் எடுக்க தெரியாமல் போயிடும். காரகத்துவங்களுக்கு ரொம்ப 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 நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்தே தீரணும். ஓகே, நம்ம உடம்பும் மனசும் நம்ம கண்ட்ரோலாக வைத்துக்கொள்ளணும். தனக்கு என்ன வரும் சொல்கிறேன், நான் மறுபடியும் சொல்கிறேன். நம்ம உடம்பும் நம்ம மனசும் நம்ம தான் கண்ட்ரோலாக வைத்துக்கொள்ளணும். நமக்கு ஞாபக சக்தியும் கற்பனை சக்தியும் அதிகரிக்கும். காரகத்துவங்கள் மூலமாக ஜாதக பலன் மிக எளிதில் கண்டுபிடிக்க முடியும். பலன் சொல்லணும், கரெக்டாக சொல்லணும், குயிக்காக சொல்லணும். அதை கண்டுபிடிக்க ஷார்ட் மெத்தட் யூஸ் பண்ணணும். பலன் சொன்ன பிறகு அந்த கிளைண்ட் ஆமாம் என்று ஒத்துப்பாங்க. நம்ம கிளைண்ட் நம்மளை விட்டு வேறொரு ஜோதிடர்கிட்ட போகாமல் இருக்கணும் என்றால் நம்ம கிளைண்ட்டுக்கு பலன்கள் அதிகமாக சொல்லியே தீரணும். பலன்கள் அதிகமாக சொல்லுவதால் நமக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுக்கங்க. நிறைய ஜோதிடர் சொல்ல மாட்டாங்க, பலன்கள் அதிகமாக சொல்லியே தான் தீரணும். நம்ம நாலேஜ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் அனைத்தும் நம்மளை வாழ்த்தும் பாராட்டும். நான் கிளைண்ட்டு கிட்ட பலன் மட்டும்தான் சொல்லுவேன், பலனுக்கு உண்டான காரணத்தை சொல்ல மாட்டேன். ஆனால் நம்ம சேனலில் மட்டும்தான் பலனும் சொல்லுவேன், பலனுக்கு உண்டான காரணத்தையும் சேர்த்து சொல்லுவேன். கிளைண்ட்டு கிட்ட பலன்கள் அதிகமாக சொன்னால்தான் வந்த கிளைண்ட்டுக்கும் பெருமை, உங்களுக்கும் பெருமை, நம்ம ஜோதிடத்துறைக்கும் பெருமை வந்து சேரும். நம்ம கேட்கின்ற ஃபீஸ் நம்ம கிளைண்ட் கொடுக்கும்போது நம்ம பலன்கள் அதிகமாக எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாகும். எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, ஜாதகருடைய ஜாதக பலன் ஜாதகர் முன்னாடி ஜாதகர்கிட்ட கரெக்டாக எடுத்து சொல்ல தெரியணும். ஜாதக பலன் பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா என்பது நமக்கு முக்கியம் இல்லை, வந்திருக்க நம்ம கிளைண்ட்டுக்கு தான் அது ரொம்ப முக்கியம். நான் ஒரு ஜோதிடர், உங்களுடைய ஜாதகமோ என்னுடைய மைண்டு கால்குலேஷனோ கரெக்டாக இருந்தால் நான் சொல்கிற பலன் கண்டிப்பாக மிஸ் ஆகாது. ஜாதகத்தை கேஷுவலாக பாருங்கள், ஹாப்பியாக பலன் எடுங்க. ஒரு ஜோதிடருடைய திறமை வெளி உலகத்திற்கு தெரியணும் என்றால் வந்த கிளைண்ட்டுக்கு பலன்கள் அதிகமாக எடுத்து சொல்லணும். ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு காரணமே மற்றொரு மனிதன் தாங்க. உங்களை பாராட்டுவதற்காகவும் இந்த உலகம் காத்திருக்கிறது. ஜோதிடருடைய வெற்றி பயணம் தொடரட்டும். வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனல்ல அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.